அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சரவணந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, அவையின் ஆத்திச்சூடி. புகழ்ந்தாரை போற்றி வாழ். நம்மை தேடி வந்து நம்முடைய பெருமைகளை எல்லாம் புகழ்ந்து பேசுபவர்களுடைய குறைகளை எல்லாம் நீக்கி அவர்கள் சிறப்பாக வாழ்வதற்கு உதவி செய் என்று அவை சொல்லுகிறாள். நம்முடைய செயல்கள் அடுத்தவர்களுடைய புகழை பெறுகின்ற அளவிற்கு இருக்க வேண்டும். புகழ்பட வாழ் என்று சொல்லுகிறாள். அடுத்தவர்கள் நம்ம செய்கிற செயலை பார்த்து, நம்முடைய வாழ்க்கை முறையை பார்த்து, நாம் வாழ்க்கையிலே செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் பார்த்து இவனை போலல்லவா வாழ வேண்டும் என்று நம்முடைய புகழை பாட வேண்டும், அப்படி வாழ வேண்டும் என்று அவை சொல்லுகிறாள். அடுத்ததாக நம்மளுடைய சப்ஜெக்ட் ஹோமியோபதி. ஹோமியோபதியில் ஜென்ராலிட்டிஸ். டிசெண்டிங் அக்ரவேஷன், அதாவது இறங்கு முகம். அசெண்டிங் அப்படின்னா கீழிருந்து மேலே போகக்கூடியது. டிசெண்டிங் அப்படின்னா மேலிருந்து கீழே வரக்கூடியது. உங்களுக்கு ஒரு நோய் பிரச்சனை இருக்கு, நீங்க என்ன பண்றீங்க, மேலிருந்து மாடியிலிருந்து கீழே இறங்கி வர்றீங்க. மாடி ஏறும்போது ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனா இறங்கும்போது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது டிசெண்டிங் அக்ரவேஷன். நான் சொல்றது விளங்குதுங்களா? ஃப்ளைட்ல போயிட்டு இருக்கிறீங்க, ஃப்ளைட்டு ஏறும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ளைட்டு கீழே இறங்கும் போது பிரச்சனையா இருக்கு. இப்போ கொல்லிமலை போயிருக்கீங்க, கொல்லிமலையில ஏறும்போதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இறங்கும் போது எனக்கு தலை சுத்தல், வாந்தி இதெல்லாம் வருது. அதே போல உடம்புல வலி இருக்குது, அப்படியே மேல் பக்கமா நீவுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், மேலேருந்து கீழே நீவுனா வலி தாங்க முடியல. இந்த போல டிசெண்டிங் அக்ரவேஷன், கீழ்முகமாக நம்மளுடைய நிலைப்பாடுகள் நடக்கும் பொழுது நம்ம உள்ள இருக்கக்கூடிய நோய்த்தன்மை அதிகரித்தால், அப்படிப்பட்ட நிலையிலே அதை குணப்படுத்துவதற்கு ஹோமியோபதி சிறந்த மருந்துகளை டாக்டர் ஹனிமேன் அவர்கள் அதற்பின் வந்த மருத்துவர்கள் கண்டுபிடித்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். புரியுதுங்களா? என்னென்ன மருந்துன்னு தெரிஞ்சு கொள்வோமா? போராக்ஸ், கொனியம், ஃபெர்ரம், லைக்கோபோடியம், ரூட்டா போன்ற பல மருந்துகள் இருக்கு. நான் சொல்றது ஒரு 4-5 தான், இன்னும் நிறைய இருக்கு. உங்களுக்கு இது போல சிம்டம்ஸ் இருந்தா, அறிகுறிகள் இருந்தா உடனடியாக ஹோமியோபதி டாக்டரை பாருங்க, அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் என்பதனை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.